இறை சபை, இறை மகா சபை, இறை பிரபஞ்ச சபை, அகத்திய பெருஞ்சபை, தவசாலை, சிவசாலை, சிவமகா சாலை, அகத்தியனின் ஞானப்பட்டறை, கலியுகத்திலே தர்ம யுகம் கண்ட அற்புதமான பீடத்திலே, பிரபஞ்சமே ஆசானாக அமர்ந்த அற்புதமான தலத்திலே இறை வந்து அமர்ந்து இறைப்பணியை, இறை உயர்வணியை, அற்புதமான கைலாய திருப்பணியை இடமாற்றி அமரச் செய்து அற்புதமாக பணிதனை சித்தன் கரங்களிலே கொடுத்து அமர்ந்த திருத்தலத்திலே இருந்து திருமுருகன் யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்த அற்புத தலத்திலே இருந்து பரந்தாமன் 10 அவதார நிலைகளிலும் அற்புத நூலாகிய ஆதிகளாய சிவசூட்சம நூலுக்கு பகிர்ந்தளித்து சுழல் முறையிலே சுற்றுமுறையிலே அற்புதமாக அருள் காவல் செய்ய பணித்த அற்புதமான தலத்திலே இருந்து திருமுருகனின் சடாட்சர சக்கரம் சுழன்று வருகின்ற அற்புதமான தலத்திலே இருந்து 10 அவதார நிலைகளும் ஆயுத நிலைகளும் அற்புதமாக பவனி வருகின்ற அஷ்டதிக்கு பாலர்கள், கெஜங்கள், நாகங்கள் அமர்ந்த அற்புத பிரபஞ்ச மகா சபையிலே ஆற்றலான பயணத்தை மேற்கொண்டு, அற்புதமான பயணத்தை மேற்கொண்டு, சீற்றம் மிகுந்த சிவபயணத்தை மேற்கொண்டு, சித்தர்களையும் தேவர்களையும் ஒன்றாக கொண்டு சிவபெருமானையும் உயர்வாக தன் உயர் வாகனத்திலே அமைத்து உயர்வாக சபையுடனே பயணப்பட்டு வந்த சபை அமைத்த அகத்தியனை, சபையாய் அமர்ந்த அகத்தியனை, சபை பேராசானாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை, ஜகத்தியத்தை, அற்புதமான தலமாகிய கரூர் சித்தன் அமர்ந்த அற்புத தலத்திலே இருந்து பிரபஞ்ச மகா சபையாய் வந்தமர்ந்த அகத்தியத்தை, ஜகத்தியத்தை, ஜெகப்பிரபஞ்சத்தை, தலைமை தவ சிவமாமுனியை வருக வருக என, வருக வருக என, அகத்தியமே வருக, ஜகத்தியமே வருக, ஜெகப்பிரபஞ்ச பேராற்றலே வருக, ஜெகதீசனாய் அமர்ந்த அகதீசாய வருக 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 என அகத்தியத்தை அழைக்கிறோம், ஜகத்தியைத்தம். ஓம் அகதீசாய நமக. 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 ஜெகதீசாய 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 நமக. ஜெகதீசாய நமக. அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஆதி இறை காலை பொழுதாம் கிரக நிலைகளின் தலைவனாய் அமர்ந்த ஆதித்யன் எழுநிலை கொண்டு அவன் முகம் காட்டா வேளைதனில் பிரம்ம முகூர்த்த நாளிகை நிலை கொண்ட அக்கால நிலை முதல் ஆற்றல் கொண்ட முழு தவநிலைக்குள் சித்த தேவன் அமர்ந்திருக்க, சிவதேவன் அமர்ந்திருக்க, அத்தேவனின் வடிவமாய் தவத்திற்குள், அத்தேவன் கண்ட தவமாய் தவத்திற்குள் அமர்ந்திருந்த நித்திய ஆசிதனை பெற்ற சிவமகா வாழை சித்தனே வாழ்த்த வந்து அமர்ந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. உம்மை வாழ்த்த வந்து அமர்ந்தோம் அகத்தியன் என்னும் சொல்லுக்குள் இருந்து அச்சொல்லினை, அகத்தியன் சொல்லினை உயர் சொல்லாய் ஏற்று நின்ற, உன் சொல்லை உயர் சொல்லாய் ஏற்று நின்ற அத்தேவிக்கு அகத்தியன் ஆசி வழங்கி. ஓம் அகதீசாய நமக. இறை பெருமகா சூட்சமங்கள் நிறைவேறி வருகின்ற கால சூழல்தனிலே உயர் சபையாம் உன்னத சபையாம் கலியுக தேவசித்த சபை என்ற அருட்சபை துவங்கிய காலம் முதல், அருள்நிலையாய் அச்சபை துவங்கிய காலம் முதல் உம்மோடு இருந்து உன்னோடு இருந்து உயர்நிலை உமக்குள் அமிழ்ந்திருக்கின்றது என்ற நிலைக்குள் தன்னிலையை ஆழ்த்தி வைத்து அமர்ந்திருந்து
உன் நூலினை, உன் ஆற்றலை, உன் வல்லமையை, உன் தவத்தை உனக்குள் இருந்து பெற்ற உன் சீடன் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனுக்கு நல் ஆசி வழங்கி. ஓம் அகதீசாய நமக. இறை பிரபஞ்ச மகா சபைதனிலே உள்ளூர உயர்நிலையை ஏற்று நிற்கின்ற தன்னுடைய இணையாளன், துணையாளன், கணவன் என்னும் ஆற்றல் தனை பெற்றவளாய், இவனை இவனுக்கு தாரை வார்த்தவளாய், ஒரு புண்ணிய நிலைதனை ஏற்று நிற்கின்ற இவன் இல்லாளுக்கு நல் ஆசிகள் வழங்கி. ஓம் அகதீசாய நமக. எழுபொருள் அது எப்பொருள், ஏற்றமிகு சிவப்பொருள் என்றுணர்ந்து தன்னை இப்புவிக்கு எழவைத்து ஆற்றல் கொண்ட உம்முடைய மழலையர்க்கு நல் ஆசிகள் அகத்தியன் வழங்கி. ஓம் அகதீசாய நமக. இணை நிலையாய் உம்மை ஆசானாய் இவனை அப்பனாய் ஏற்று நின்று உலகோர் வளம் வருகின்ற சிவமகா வாழை சித்தனோடு, உலகோர் வளம் வருகின்ற சிவமகா வாழை சித்தனோடு வளம் வரும் இவன் அப்பனோடு உம்மோடு வளம் வரும் இவன் மகனுக்கு நல் ஆசிகள் வழங்கி. ஓம் அகதீசாய நமக. உயர் பெருமகா சீற்ற நிலை கொண்ட சிவசித்த நூலாம் ஆதி கைலாய இறை பெருமகா பேழைதனை தாங்கிய சித்தன் அமர்ந்த சபைதனை தன் சிரசினில் தாங்கி இருக்கின்ற எம் சீடர்களுக்கு நல் ஆசி வழங்கி. ஓம் அகதீசாய நமக. உயர்மகா சபையே இச்சபை என்று ஏற்று நின்று இகலோகத்தில் பல்வேறு வடிவங்களை தாங்கி நிற்கின்ற ஆன்மீக தலங்கள் இருந்த பொழுதும், அத்தலங்களை தாங்கி இருக்கக்கூடிய படாடோப ஆடம்பர நிலையங்கள் இருந்த பொழுதும், நிலையங்களின் தலைவனாய் ஒவ்வொரு ஆன்மீக நிலைகளுக்குள் இருக்கின்ற அத்தகைய குருமார்கள் இருந்த பொழுதும், உயர் குரு சிவகுரு சிவமகா வாழை சித்த குரு என்னும் சிவநிலையை மட்டும் ஏற்று நிற்கின்ற இவனை குருவாய் ஏற்ற சீடர்கள் முன் அகத்தியன் வந்தமர்ந்து. ஓம் அகதீசாய நமக. உயர் பெருமகா ஆற்றல் எங்கிருக்கின்றது? அது எங்கிருந்து கிரகிக்கப்படுகின்றது? பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் இருக்கின்றன. அவ்வாற்றலை கிரகிக்கக்கூடிய அத்தகைய சக்தி எவனிடம் இருக்கின்றது என்று ஆராய்கின்ற அந்நிலைகளுக்குள் அகத்தியன் அமர்ந்து ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த தலம் எம் சிவமகா சபைத்தலம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் தேர்ந்தெடுத்த தலத்தில் அமர்ந்திருக்கும் சித்தன் மானிட காலம் முதல் அவன் வளம் வந்த அற்புதமான புண்ணிய நிலைகளோடு அவன் பூர்வ ஜென்ம நிலைகள் இணைந்து நிற்க அவன் சென்ற தலங்கள் எல்லாம் அவன் அறியா புண்ணிய தலங்களாய் அது உயர்ந்து நிற்க ஜீவ ஏடு என்னும் அற்புத ஏட்டின் மூலமாக அகத்தியன் காட்டிய வழிதனை தன் கை பிறல் நிலை கொள்ளா, தன் அடி ஆழ்நிலை பிறல் கொள்ளா நிலைதனிலே அகத்தியத்தை சுமந்த அகத்தியன் அமர்ந்த தலத்தில் தான் யாம் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு இவன் உரைத்தவாறு பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் பரவி நிற்கின்றதோ அவ்வாற்றல்களை எல்லாம் உணர் நிலை கொண்டு தன்னுடைய தவ உணர் நிலைக்குள் எவன் ஒருவன் கிரகித்து அமிழ்த்து வைத்திருக்கின்றானோ அவனிடத்தில் பிரபஞ்சம் தஞ்சமடைகின்றது என்று உரைக்கின்றோம். அகத்தியன் பிரபஞ்சம் தஞ்சமடைந்த இடத்தில் தான் அகத்தியன் தஞ்சமடைந்திருக்கின்றோம் என்று அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் சீடர்களே. ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அகத்தியன் தஞ்சமடைந்த இடத்தை நோக்கி தஞ்சமடைகின்ற சீடர்கள் வந்து அமர்கின்ற அந்நொடி பொழுதே அகத்தியத்தை உணர்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியத்தை உணர்ந்தவனை உணர்கையில் அகத்தியத்தை உணர்கின்றார்கள். அகத்தியத்தை சுமந்தவனை சுமக்கையில் அகத்தியத்தை சுமக்கின்றார்கள். அகத்தியனை வாழ்த்துபவனை வாழ்த்துகின்ற பொழுது அவர்கள் அகத்தியனை வாழ்த்துகின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அந்நிகழ்வு நடந்தேறுகின்ற சபையம் சபையப்பா என்று உரைக்கின்றோம். பல்வேறு சற்சங்க நிகழ்வுகளில் சென்றமர்ந்த அகத்தியம் என்னும் பெரும் ஆற்றல், பேராற்றல், உலகறிந்த உண்மை, அண்ட பிரம்மாண்டம் அறிந்த உண்மை அகத்தியன் அறிவிக்கின்றோம். ஆனால் சிவமகா வாழை சித்த நிலை என்ற நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்ற அகத்தியமே வந்து அமர்ந்த தலமே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தலம் என்று உரைக்கின்றோம். எதற்காக அமர்ந்தோம், எதற்காக உரைக்கின்றான் அகத்தியன் இறைக்க உரைப்பது எதற்காக என்று எழுகின்ற வினாக்களுக்கு எம் சீடர்கள் விடைகள் என்று உரைக்கின்றோம்.
ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக எதற்காக அகத்தியன் அங்கு அமர்ந்திருக்கின்றான், எதற்காக பயணம் செய்கின்றான் என்ற நிலைகளை எம் சீடர்களிடம் அமர்ந்து ஒரு நாளிகை பொழுது உரையாடி பாருங்கள். உச்சஸ்தானியில் அதி உயர் உணர்வு கொண்ட ஞான நிலைக்குள்ளிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வெளிவரும் என்று உரைக்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய. அச்சப்பட மாட்டார்கள், சினப்பட மாட்டார்கள், எதிலும் சோர்வடைய மாட்டார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு வாழும் குருவை உன்னதமான உற்பத்தி நிலைதனை, ஞான உற்பத்தி நிலைதனை தனக்குள் இருந்து சேகரித்து வைத்த நிலைகளை எல்லாம் தாரை வார்க்கின்ற வாழும் குருவை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் ஒரு பொழுதும் சினப்பட மாட்டார்கள், சீற்றப்பட மாட்டார்கள், அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு வாழும் குருவினுடைய ஆற்றலை பெற்ற சீடர்கள் உருவாக்கி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான இல் சபைதனிலே வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம். கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் துவங்கிய காலம் முதல் சபை கொடுத்த அத்துணை சோதனை நிலைகளை எல்லாம் அகத்திய சாதனை நிலைகளாக மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு சாதனை சித்தனோடு தான் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு தன் இகலோக நிலைதனை உலகோர்க்காக தாரை வார்த்த ஒரு நிலை கூட தன்னிடம் வைத்துக் கொள்ளாது அங்க அவயங்களை மறைக்கக்கூடிய ஆடை தவிர எத்துணை நிலையும் தன்னோடு வைத்துக் கொள்ளாத அர்ப்பணிப்பு மிக்க சித்தனோடு தான் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். அதைத்தான் அகத்தியன் விருப்பப்படுகின்றான் என்று இல்லை, அனைத்தையும் இழக்க வேண்டிய நிலை இல்லை. சூட்சமத்தில் உம்மை இழக்கின்ற பொழுது, சூட்சமத்தில் இழைக்கின்ற பொழுது அகத்தியன் இயல்பு நிலையில் அமர்வான் என்பதற்கு இது ஒரு சான்று என்று உரைக்கின்றோம். சித்தன் உலகத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான், உலகோர்க்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அத்தகைய வாழ்வு நிலைதனை, வாழ்வியல் நிலைதனை, தன் வாழ்வு நிலைதனை உன்னதமான உயர் வாழ்வியல் நிலையோடு, மானிட வாழ்வியல் நிலையோடு எவன் ஒருவன் இணைத்து பயணிக்கின்றானோ அவன் அருகில் தான் அகத்தியன் அமர்ந்திருப்போம். அவ்வாறு அமர்ந்த எம் தலமதில் வந்து அமர்ந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் அகத்தியனுடைய நேரடியான சீடர்கள் என்று உரைக்கின்றோம் யாம். எத்தலத்திலும் ஆசான் அமர்ந்திருப்பான், ஆசான் முன்தான் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் அகத்தியனே ஆசானாய் அமர்ந்த ஒரு தலம் இகலோகத்தில் எம் பிரபஞ்ச மகாசபை தலம் என்று உரைக்கின்றோம். அத்தலத்தில் எம் முன்னால், சித்தன் முன்னால் அமர்ந்திருக்கும் யாவரும் முதன்மை சீடர்கள் என்று அகமகிழ்கின்றோம். இங்கு அவன் இவன் என்ற ஏகபட்சணம் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், முன்பு வந்தவன் பின்பு வந்தவன் என்ற ஏற்ற இறக்க தாழ்வு நிலை உயர்வு நிலை இல்லை என்று உரைக்கின்றோம். உயர்வு தாழ்வு நிலை எங்கிருந்து வருகின்றது? அவன் சரணாகதி நிலைக்குள் இருந்து வருகின்றது என்று உரைக்கின்றோம். சரண் அடைவோரின் இல்லத்தையும் சரண் அடைவோரின் உள்ளத்தையும் தஞ்சமடையும் சபை எம் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதற்கு பல்வேறு வகையான சான்றுகள், அச்சான்றுகளே எம் முன்னால் காவி நிற உடை உடுத்தி அற்புதமாக ஏற்றம் கொண்ட சிவநிலை எதுவென்று உணர்ந்திருக்கின்ற சீடர்கள் முன்பாக அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு நிலை அது பெருமகா நிலை, உயர் ஞான நிலை. ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? உயர் அன்பு நிலையை எவன் ஒருவன் கடைபிடித்து வருகின்றானோ அதுவே உயர் ஞானம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அன்பு என்ற ஒற்றை சொல்லை தாரக மந்திரமாக வைத்திருக்கின்ற சபையே எம் சபை என்று உரைக்கின்றோம் யாம். அகத்தியனை உணர்கின்றவன், அகத்தியத்தை உணர்கின்றவன் அகத்திற்குள் இயல்பு நிலையில் அன்புதனை உணர்ந்தவனாக நிச்சயமாக வலம் வருவான் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு அகத்தியத்தையும் அன்பையும் ஆற்றலையும் ஞானத்தையும் அற்புதமான இறை பிரபஞ்ச மகா வடிவங்களை எல்லாம் சுமந்திருக்கும் சித்தனை சுமந்திருக்கும் சீடர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். இச்சபை இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றது. இச்சபை இல் சபையில் அமர்ந்திருக்கின்றது. யுகமாற்ற நிகழ்வென்று சித்தன் உரைத்தானே, இவர்கள் நினைத்துத்தான் யுகம் மாறப்போகின்றதா என்று இரு மானிடர்களாக நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் மானிடர்கள் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அமர்ந்த தலத்திலிருந்து உரையாடினால் யுகம் மாறுமா? அமர்ந்த தலத்திலிருந்து உரையாடிய உரையாடலை கேட்ட அற்புதமான நல் சீடர்கள் தான் இவர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன்.
இவன் எங்கிருந்து வந்திருக்கின்றான், இவன் எங்கிருந்து வந்திருக்கின்றான், இவன் யார், இவன் யார், எங்கு வந்து இத்தலத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள், அவரவர்களுக்கு பணிநிலை இல்லையா இகலோகத்திலே, அவரவர்கள் தன்னுடைய பொருளீட்டலை சம்பாதித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய வேலைதனிலே உயர் இறை ஞானத்தை தேடி அலைகின்ற தேடுதல் நிலையின் இறுதி வடிவம் பெற்றவர்கள் இவர்கள் என்று உரைக்கின்றோம். அவரவர்கள் உயர் நிலை கொண்ட பணிதனில் ஈடுபட்டு வருகின்ற அற்புதமான மானிடர்கள் மானிட நிலையிலிருந்து மகோன்னத நிலைதனை ஆராய்தல் நிலைக்குள் சென்று ஆராய்தலின் இறுதி வடிவத்தின் உச்சகற்ற வெற்றியாளன் யார், சிவமகா வாழைச்சித்தன் என்று நினைந்த நினைவுகளில் வந்து அமர்ந்திருக்கின்ற எம் சீடர்களே, செல்வங்களே, அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அகத்தியம் உண்மையில் கலியுகத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றது, நடமாடி கொண்டிருக்கின்றது. எவ்வுருவில்? எம் சித்தனது எம் சீடனது உருவில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகத்தியத்தை நேராக காண இயலுமா? அகத்தியன் உரையாடலை நேராக கேட்க இயலுமா? செவிமடுக்க வந்து அமர்ந்து உற்று நோக்கி பாருங்கள். ஒரு நொடி கண்களை மூடி பாருங்கள். அரை நாளிகள் தவநிலையில் அமர்ந்து பாருங்கள். அகத்தியத்தை காணலாம். எம் சிவமகா வாழை சித்தன் வடிவில் என்று உரைக்கின்றோம். அவ்வாற்றல் பெற்ற சபை இவன் உரைத்தானே, மூச்சு காற்றினை மேலிழித்து உள்ளிழித்து வருகின்ற பிராணாயாமத்தில் தான் சிவத்தை அடைய முடியும். அல்ல, அகத்தியன் உரைக்கின்றோம். உமக்குள் அன்பு என்ற ஒற்றை சொல்லை அமிழ்த்தி வைத்து சிவமகா சபையுடைய சித்தனை உயர்நிலை கொண்ட இறை சிவம் என்று நினைத்து தவத்தில் அமர்ந்து பார். சிவம் காட்சி அளிக்காவிடில் அகத்தியனிடம் வினா தொடுக்க என்று உரைக்கின்றோம். அத்தலம் எம் தலம், எம் கொற்றவன் அமர்ந்த தலம், அண்ட பிரம்மாண்ட நாயகன் வந்து அமர்ந்த தலம். எதற்காக வந்து அமர்ந்தான்? அகத்தியன் அமர்கின்ற போது எம்மோடு அமர்ந்த சீடர்களின் தலைவனாக சிவமகா வாழை சித்தன் அமர்ந்து இவன் காட்டிய வழிதனிலே சீடர்கள் அடி விரலா நிலைதனில் வலம் வருகின்ற பொழுது அகத்தியத்தை தேடி சிவம் வந்ததென்று உரைக்கின்றோம். அகத்தியத்தை தேடி சிவம் வந்தது. எங்கிருக்கின்றாய் மைந்தனே, எங்கு சென்று அமர்ந்து கொண்டாய், கைலாயத்திற்கு வரவில்லையா என்று வினவிய பொழுது, கைலாய தலைவனே, உம்மை மிஞ்சுகின்ற தவ ஆற்றல் இருக்கும் தலத்தில் அமர்ந்திருக்கின்றேன் என்று அகத்தியம் உரைத்த உரை கேட்டு சிவம் சிலிர்த்து நின்றதை அகத்தியன் கண்டோம் என்று உரைக்கின்றோம். என்ன தவம் என்று சிவம் வந்து உற்று நோக்கி பார்க்கையில் சிவமே கைலாய தடம் விட்டு செல்கின்றானெனில் வருகின்ற கணங்களுக்கு பஞ்சமா என்ன அகத்தியன் உரைக்கின்றோம். வந்து நின்றார்கள், கண்டார்கள் தவநிலையை, தவநிலையை வென்றவனோடு நின்றார்கள் என்று உரைக்கின்றோம். அப்படி நிற்கின்ற பொழுது அவரவர்களுக்குள் சர்ச்சை ஏற்படுகின்றது. சிவமே, இவன் என்ன பெரிய வித்தைக்காரனா, என்ன கற்றுவிட்டான், என்ன யுகத்தில் உமக்கு தொடர்பாளன் என்ன செய்து விட்டான் என்று சிவத்திடம் வினா எழுப்ப பார்வதி தேவி பதிலளித்தாள் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் சிவமகா பார்வதி தேவியினுடைய பதிலுக்காக அவர் உரைத்த உரைகளை கேட்டு கணங்கள் எல்லாம் மெய் சிலிர்த்து சிவம் அமர்ந்த தலமாக அத்தலம் திருக்கைலாய தலமாக மாற்றப்பட்டது என்று உரைக்கின்றோம். அகத்தியன் திருக்கைலாயத்தில் என்ன பணி நடைபெறும்? இறந்த ஆன்மாக்கள், அங்கு இங்கு சுற்றி வருகின்ற ஆன்மாக்கள் எல்லாம் நற்கதி மோட்சகதி வேண்டி சிவத்தின் திருவடி அடைய வேண்டும் என்று அங்கும் இங்குமாக அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு கதிமோட்சம் வழங்குகின்ற சிவத்தின் பணியை சிவம் இவன் கரத்தில் கொடுத்து அமர்ந்து ஆற்ற செய்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம். அகத்தியன் அப்பணிக்கு மேல் ஒரு பணி உண்டோ? முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் கதிமோட்ச நிலை அடைய வேண்டி விரும்பி வந்து ஒரு தலத்தில் அமர்கின்றதென்றால் தாங்கள் அமர்வதற்கு என்ன என்று உரைக்கின்றோம். நிச்சயமாக அப்பணிதனை சிவமகா வாழை சித்தன் ஆற்றுகின்றான். அவனோடு இணைந்த சீடர்கள் சூட்சமமாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். உயர் சபை இவன் அமர்ந்திருப்பது கோவை மாநகரில், இவர்கள் இருப்பது திருச்சி மாநகரில், இவன் இருப்பது அருகாமையில் இருக்கும் திண்டுக்கல் மாநகரில், அவன் அமர்ந்திருப்பது கோவை மாநகரில், இவன் அமர்ந்திருப்பது கரூர் மாநகரில். ஏன், எதற்காக சபை நோக்கி வந்தார்கள், சபையை தஞ்சமடைந்தார்கள், உண்மையான ஞான சபை எதுவென்று பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கண்டார்கள் என்று உரைக்கின்றோம். யாம் இவ்வுரையாடல், இச்சொல்லாடல், இத்தகைய நிலை எங்கிருந்து பெறப்படுகின்றது? இவன் உரைத்தானே, ஆதி கைலாய இறை சூட்சம பேழை, அப்பேழைதான் சிவம் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் சிவத்திற்குள்ளிருந்து வருகின்ற தமிழுக்கு பஞ்சமோ, தமிழாற்றல் கொண்ட சொல்லாடலுக்கு பஞ்சமோ, உரையாடலுக்கு பஞ்சமோ என்று உரைக்கின்றோம். அகத்தியன்
மகதீஷாய. முத்தமிழுக்கும் இலக்கணமான அகத்தியத்தை இசை நாடகம் இயல் என்னும் அற்புத தமிழுக்கு சங்கம் வளர்த்த தமிழ் சமூகம் அமர்ந்திருக்கின்ற தலமதிலே அமர்ந்திருக்கும் அச்சமூக தலைவனாய் பிரபஞ்ச நாயகனாய் ஆற்றல் கொண்ட சம்ஹார நிகழ்வு நிகழ்த்தி அசுர நிலைகளை வேறு இருக்கின்ற எம் ஐயன் திருமுருக பிரம்மாண்ட ஆற்றல் அமர்ந்திருக்கும் தலமதிலே அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். அத்தகைய அமர்ந்த தலத்தில் இருந்துதான் ஆதி கைலாய இறைசூட்சம நூல் வெளிவருகின்றது என்று உரைக்கின்றோம். அத்தலத்தில் இருந்து சிவமகா வாழை சித்தன் நடமிட்டு கொண்டிருக்கின்றான், நடமாடி கொண்டிருக்கின்றான். சபையை அங்கு வைத்து சித்தன் நடமிட்டு கொண்டிருக்கின்றான். சூட்சமமாக அவனோடு சபை நடமாடி கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் இயல்பு நிலையில் பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை இச்சித்தனின் கரத்தில் அடக்கம் என்று உரைக்கின்றோம். ஏனெனில் பல்வேறு சற்சங்க நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்தேறுகின்ற காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் இங்கு, மறுநாள் அங்கு, அதன் மறுநாள் அங்கு என்று படையெடுத்து கொண்டிருக்கின்ற சிவசித்தர் படைகளோடு சித்தன் சிவமகா வாழை சித்தன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு நடைபெறுகின்ற சஷ்டி ஏகாதசி முழுமதி வாசினால் பூஜை முறைகள் தடைபடும் என்ற காரணத்திற்காக அகத்தியன் கட்டளை, அகத்தியனுடைய அருள் கட்டளை, விஸ்வாமித்திரனுடைய அற்புதமான வேண்டுகோளுக்கு இணங்க சிவத்தினுடைய ஆற்றல் மிளிர்ந்திருக்கின்ற அற்புதமான சபைதனிலே சபையில் இருக்கின்ற சொரூபங்கள் தாங்கிய அருள் சிவமகா சித்த பேலை இவன் கரத்தில் சுமந்து செல்வான் என்று உரைக்கின்றோம். சிவசபை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சித்தன் எங்கு அமர்ந்திருக்கின்றானோ அத்தலமதில் வந்து அமர்கின்ற பொழுது பிரபஞ்சத்தில் அமர்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம். ஆற்றல் கொண்ட சபை பற்றிய வரலாறுதனை உரைக்க வேண்டுமெனில் 3 நாள் சச்சங்க நிகழ்வு போதாதென்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புத நிலை கொண்ட சீடர்கள் எல்லாம் ஆங்காங்கு அமர்ந்திருந்து சித்தன் வரவுக்காக காத்திருக்கின்றார்கள். நாளை திருச்சி மாநகரிலே ஆற்றல் கொண்ட ஒரு சீடனுடைய இல்லத்தில் அங்கு சச்சங்கம் நிகழ்கின்றது. நிச்சயமாக அது உறுதி செய்யப்பட்டது. அத்தலத்தில் தான் அவன் இல்லத்தின் அருகாமையில் தான் இவ்விரு சீடர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு நடைபெறுகின்ற அத்தகைய பணி நடைபெறுகின்ற தலமதிற்கு அருகாமையில் தான் இறை சுட்சம பேலை வந்து அமர்ந்து அகத்தியனோடு சிவமகா வாழை சித்தன் சிவபார்வதியோடு இணைந்து ஆசி வழங்கக்கூடிய அற்புதமான சச்சங்க நிகழ்வு நடக்கும் தலத்தின் அருகாமையில் தான் இருவரும் குடியிருக்கின்றார்கள். இங்கு எதற்காக வந்திருக்கின்றார்கள் நினைந்து பாருங்கள். நாளை மறுநாள் காலையில் அற்புதமாக சச்சங்க நிகழ்வு தொடங்கும். இன்று மாலை புறப்படுகின்றோம், இங்கிருந்து அகத்தியன் கூறுகின்றோம். இன்று இரவு சித்தனையும் சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனோடு சீடர்களை காண இருக்கின்றார். எதற்காக வந்தார்கள்? அற்புதமாக அதுதான் அடிபணிவு சரணாகதி என்று உரைக்கின்றோம். விருப்பம் சித்தனை காண வேண்டும், அருகாமையில் வந்துவிட்டான், செல்ல வேண்டும், அவனை அழைத்து வர வேண்டும். அற்புதமாய் அவனோடு பயணிக்கையிலே புண்ணியம் ஏற்படுகின்றது, புண்ணியத்தை சேர்க்கின்றோம் என்ற நிலையோடு வந்து நிற்கின்ற சீடர்களை வாழ்த்துகின்றோம். இவன் இருக்கின்றானே, இவன் யார் தெரியுமா? கோவை மாநகரிலே முதலாக சித்தன் உரைத்தவாறு ஒரு மகா குருவினுடைய வழிகாட்டுதலின்படி நல் சித்த நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொண்ட பொழுது அக்குரு விதி நிலையின் காரணமாக அவன் இத்தகைய இகலோகத்தை விட்டு அவனுடைய பூத உடல் இருந்து உயர் பிரிகின்ற பொழுது எங்கு தெரிவது, எங்கு செல்வது? ஞானத்தை எமக்கு கற்றுக் கொடுத்த குரு இல்லையே, நற்குரு எங்கிருக்கின்றார் என்று தேடி அலைகின்ற பொழுது பறைசாற்று நிலை சாதனத்தை தடவினான். அமர்ந்து கொண்டு எங்கு செல்வது என்று திக்கு திசையில்லாது நிற்கின்ற பொழுது அவனுடைய சாதனத்தை தொடுகின்ற பொழுது வந்தான் சிவமகா வாழை சித்தன். முதலாக அனுமதி கொடுத்த அகத்தியன் கொடுத்த அனுமதியின் பால் சிவமகா வாழை சித்தனுடைய பறைசாற்று நிலை ஆசியை கண்டான், வந்து அமர்ந்தான் சபையில் என்று உரைக்கின்றோம். உண்மை நிலை வாசகம் இது, உண்மை நிலை உரையாடல் இது. எவரும் கற்றுக் கொடுக்கவில்லை, எங்கிருந்தும் பெறப்படவில்லை, இதிகாச நூல்களில் இருந்தும் எடுத்து இயம்பவில்லை இத்தகைய உரையாடல் நிலைமொழிகள் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் சிவம் உள்ளிருந்து உரையாடுகின்றார் என்ற ஒற்றை நிலைதனை தன் சிரசிலே ஏற்றுக்கொண்டு வந்தமர்ந்த சீடன் அமர்ந்த காலம் முதல் அவன் தளத்தில் அவன் அமரவில்லை என்று உரைக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திங்களும் நடைபெறுகின்ற 6 பூஜைகளுக்கும் 2 சஷ்டி 2 ஏகாதசி 1 பௌர்ணமி வாசி திருநாட்களிலே அவன் சகடையை, இவன் வயது கிட்டத்தட்ட 60 நெருங்குகின்றது, அத்தகைய அகவை நிலையிலும் இவன் சகடையை இயக்கி வருகின்ற பாங்கு இருக்கின்றதே, இயக்கியவன் இவன் அல்ல என்று உரைக்கின்றான். இவன் என்று கூறுகின்றோம்.
ஓம் அகதீசாய. அவ்வாறு அற்புதமாக சபை நாடி வந்து ஒவ்வொரு பூஜை நிலைகளிலுமே தன்னை அர்ப்பணித்து காண்பது எதற்காக? சித்தனே, சிவமகா வாழை சித்தனே, அகத்தியனுடைய உரையாடலையும் உம்முடைய உரையாடலையும் நேரடியாக நிச்சயமாக காண வேண்டும். சாதனத்தில் காண்கின்ற பொழுது எமக்கு அத்தகைய நிலை இல்லை. அவ்வாற்றலே பெரிதான ஆற்றல் என்றார். உம்மோடு அமர்ந்து கணங்களோடு அமர்ந்து உரையாடுகின்ற உரையாடலை அருகிலிருந்து கேட்கின்ற பொழுது எத்தகைய ஆற்றல் இருக்கும் என்று வந்து அமர்ந்திருக்கின்றான் சீடன் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அவனோடு இணைநிலை கண்டு ஒன்றாக இவன் சொல் கேட்டு இல் சபையிலே நல் சச்சங்க நிகழ்வுகள் கண்டு ஆற்றலாக இல்லாரோடு வளம் வந்து அவன் தளத்தில் இல் சபை சச்சங்க நிகழ்வு கண்டு அவனோடு இணைந்த அற்புதமான தொடர்பாளர்கள், உறவாளர்கள், சந்ததியர்கள் யாவரையும் இறை சபைக்காக அர்ப்பணித்து ஞானப்பணி ஆற்றிய சீடனே வாழ்த்துகின்றோம். அதுகாரும் அத்தகைய வரிசெய்தனிலே அற்புதமான இவன் சொல் கேட்டு கண்ட நாளிகை பொழுது முதல் திருச்சி மாநகரில் நடைபெற்ற அத்தகைய இல்சபை சற்சங்க நிகழ்வில் இவன் வந்து அமர்ந்த அக்கணமே அகத்தியன் உரையாடலை கேட்டு அகத்தியன் உரையாடலுக்குள் இருக்கின்ற ஆதி இறை சுற்றம ஞான நிலைதனை புரிந்து அக்கணமே யாம் சீடராக வேண்டும் என்று சிவமகா வாழை சித்திரனம் அனுமதி வேண்டினான் என்று உரைக்கின்றோம். கேட்ட கணம், செவியில் விழுந்த கணம், அக்கணங்களெல்லாம் ஒன்றாகத்தான் உரைக்கின்றன என்று சீடராக சேர்ந்த சீடராக வழிபட்டு வருகின்ற அற்புதமான இல் சபையில் சற்சங்க நிகழ்வினை ஏற்பாடு செய்து ஏற்றம் கொண்டு இருகரம் கூப்பி சரணாகதியோடு நிற்கின்ற சீடனை வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுபோல் மாற்று நிலை கொண்ட வேற்று நிலை கொண்ட பரப்புதல் நிலைகளில் ஈடுபட்டு அங்கு அமர்ந்திருந்த பொழுதும் இத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்திலிருந்து வருகின்ற உரையாடலை கேட்டு சித்தனுக்கு ஒருவன் அழைப்பு விடுத்தான். சித்தரே, குருவே, உமது சபை நாடி வர வேண்டும். எப்பொழுது வருவது? அகத்தியன் உரைக்கின்றோம். இச்சபைக்கு வருவதென்றால் அத்தகைய எளிதான நிலையில் வர முடியாது என்று உரைக்கின்றோம். அவன் யார், எங்கிருந்து வருகின்றான், அவனுடைய நிலை என்ன, அவன் எதற்காக வருகின்றான் என்ற நிலைகளையெல்லாம் ஆராய்கின்ற பணிதனை பாம்பாட்டி சித்தனும் விஸ்வாமித்திரனும் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் அனுமதி கொடுத்தால்தான் அகத்தியனை காண முடியும், சிவமகா வாழை சித்தனை காண முடியும் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு அனுமதி வேண்டி சித்தன் பொறுத்திரு மானிடனே, பொறுத்திரு மைந்தனே, அழைக்கின்றோம் என்று கூற இவன் சமயம் பார்த்தான். வேல் பகிர்வு விழா என்ற அற்புதமான விழா பிரபஞ்சத்திற்கு 27,000 கோடி திருமுருக பெருமான்களுடைய தலங்களுக்கு, செந்தூர் மாநகர் உள்ளிட்ட அத்தகைய தலங்களுக்கு எங்கிருந்து வேல் பகிரப்படுகின்றது? சம்ஹார நிகழ்விற்குரிய நாளின் முதல் நாள் நடுநிசியில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்துதான் வேல் பகிரப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். சம்ஹார நிகழ்வு நிகழ்த்துகின்ற வேல் எங்குள்ளது? பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தலத்தில் அகத்தியன் கரத்தில் உள்ளது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வேல் பகிர்வு விழாவிற்கு இவன் திறந்த அழைப்பு விடுத்தான் சித்தன். எவர் வேண்டுமானாலும் பகிர்வு விழாவில் கலந்து கொள்ளலாம் என்று அதனை கண்டான். அப்பாடி, வழி கிடைத்து விட்டதப்பா, எவர் வேண்டுமானாலும் வரலாம் என்று உரைத்திருக்கின்றானே சித்தன், கேட்டுவிட வேண்டும் என்று இவனுக்கு அழைப்பு விடுத்த பொழுது வந்து சேர் என்று உரைத்த பொழுது வந்து சரணடைந்து நின்றான். சபையை நின்ற நாளில் கண்டான் இறை பிரம்மாண்ட அதிர்வை என்று உரைக்கின்றோம். எழுந்து நில் சீடனே, சீடர்களோடு. அற்புதமாக அவ்வாறு வந்து இணைந்த சீடர்கள் யாவரும் இறை சபையை மெல்ல 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 உணர்வுக்குள் இருந்து உன்னை சித்தனாக வளைந்து வளம் வந்து கொண்டிருப்பவன் யார், அவனுடைய பின்புலம் என்ன என்று ஆராய்ந்து அவனுடைய இறைபலம் என்ன, ஞான பலம் என்ன என்று அதனை மற்றும் உற்று நோக்கி இருக்கின்ற சீடர்கள் தான் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வளம் வரும் சீடர்களின் வரிசையில் அத்தகைய ஆற்றல் கொண்டவனே, மாற்று நிலை கொண்ட பிரச்சார நிலையில் இருந்த பொழுதும் தன்னுடைய மகவு நிலைக்கு பிறந்த பேத்தி வாழை தேவி தான் என்று உரைக்கின்ற அற்புதமான அத்தகைய இறை ஞான சரணாகதி பெற்றவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவரவர்கள் தன் இல்லங்களை சரணடைய வைத்து விட்டார்கள். சபையில் சித்தனிடம் வாழும் குரு என்னும் அற்புதமான நிலை பெற்றவன் எவன் என்ற உணர்வுக்குள் இருந்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஆராய்தல் நிலைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி அதி உயர் உன்னத நிலை கொண்ட சபையின் ஆசான் தான் வாழும் குரு என்று உணர்ந்து நிற்கின்ற சீடர்கள் தான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவர்களோடு இணைந்த சீடர்கள், உறவாளர்கள், அவரவருடைய இல்லாள்கள் எல்லாம் சித்தனை காண்கின்ற பொழுது தன்னை பெற்ற தகப்பனை கண்டது போல் அகமகிழ்வு அடைகின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு
ஒவ்வொரு தலம், கிளைச்சபை தலம் உள்ளதே ஆற்றல் கொண்ட தலம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சீடனும் அவரவர் தம்பதியர்களோடு இல்லங்களோடு இல்லத்தில் உள்ள உறவாளர்களோடு தஞ்சமடைவதை காண்கின்ற பொழுது அகத்தியனுக்கே எனக்கு கூட இது போன்ற சீடர்கள் இல்லை என்று அகத்தியன் பல்வேறு சச்சங்க நிகழ்வில் உரைத்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அர்ப்பணிப்பு நிலையடா சித்தனே, அர்ப்பணிப்பு நிலை. தன்னை தாரை வார்த்தவனுக்குள் தன்னை தாரை வார்க்கின்ற அற்புதமான நிலை பெற்ற சீடர்களானடா உன் சீடர்கள் என்ற அகத்தியன் புலகாங்கிதம் அடைகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அருட்பெரும் ஆற்றல் கொண்ட தென்பகுதியில் சென்று அமர்கின்ற பொழுது கூட எமக்கு ஆனந்தம் இல்லை. சிவபார்வதியின் திருக்கல்யாண கோலத்தை கண்டபோது கூட ஆனந்தம் இல்லை. பல்வேறு சிவங்களை காண்கின்ற போதுதானடா எமக்கு ஆனந்தம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. ஒரு சிவ பார்வதியின் திருமண கோலத்தை அங்கு கண்டோம், கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சீடனையும் சிவபார்வதியாய் தம்பதியர் சமேதராக என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவரவர்கள் குடும்பங்களை சிவ குடும்பமாக காண்கின்றோம் அகத்தியன். இது அகமகிழ்வு கொண்ட இல்சபை சச்சங்க விழாவென்று அறிவிக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. தலம் விட்டு தலம் வந்து அமர்ந்த அகத்தியன் உரையாடலில் இருக்கக்கூடிய உத்வேக நிலைதனை ஒவ்வொரு சீடனும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். தலையாய சபையான பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை தளத்தில் அகத்தியன் உரையாடுகின்ற பொழுது இது போன்ற ஆற்றல் இல்லையே. சற்று உள்ளிருந்து தானே உரையாடுகின்றார். எதற்காக இங்கு வந்தவுடன் கர்ச்சிக்கின்றார் என்று அவரவர்களுக்குள் உள்ளுக்குள் இருந்து எழும் உரைக்கின்றோம். யாம் பயணம் என்பது சிவப்பயணம், ஞான பயணம். ஞானத்தை பறைசாற்றுகின்ற கலியுக மாற்ற நிகழ்வு பயணத்திற்கு அகத்தியனை அழைத்து செல்கின்ற பொழுது ஆனந்தம் வருதடா என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எழுகின்ற ஆனந்தம் அகத்திய ஆனந்தம். அவ்வானந்த குளியலிலே தன்னை நீராட்டி சீராட்டி வெளிவருகின்ற சீடர்கள் யாவரும் ஞான குளியல் இடுகின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் என்பது அவரவர்களுக்குள் தான் உள்ளது. சிவம் எங்குள்ளான்? அவரவர்களுக்குள் தான் உள்ளான். உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்குரிய அற்புதமான முயற்சிகளில் ஈடுபடும் வேலைதனிலே ஈடுபடுகின்ற சித்தனோடு தான் அகத்தியன் பயணிக்கின்றோம் என்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு ஒவ்வொரு சீடனும் அவனவன் தன் இல்லத்தை சரணடைய வைத்து இல் சபை என்ற அற்புதமான நிலை பெற்று இல் சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்றும் அறிவிக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. தன்னை தாரை வார்த்தவனுக்குள் இல்லம் முழுவதும் தாரை வார்க்கப்படுகின்ற பொழுது இல்லத்தை சபை தத்தெடுத்துக் கொள்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கு அமர்ந்த பொழுதும் எத்தலத்தில் இருந்து சித்தனை வழிபட்ட பொழுதும் ஓம் அகதீசாய நமக என்ற ஒற்றை நாமத்தை உரைத்து வழிபடுகின்ற பொழுது பிரபஞ்சமே எதிர்த்து நின்றாலும் அஞ்சாத அற்புதமான சீடர்களாய் வலம் வருவார்கள் எம் சீடர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நாமத்திற்கு அத்துணை பேராற்றல் பிரம்மாண்ட ஞான ஆற்றல் உள்ளதென்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உரைத்தானே இவன் வந்து அமர்ந்து சபைதனிலே வணங்கி நிற்கின்ற பொழுது ஏற்று நின்று அமர்கின்ற பொழுது எண்ணிக்கை முக்கியமல்ல, எம் முன் அமர்ந்திருக்கும் சீடர்களின் எண்ணிக்கை முக்கியமல்ல, ஏற்றுக்கொண்டு நிற்பது முக்கியம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இச்சச்சங்கம நிகழ்விலிருந்து இவ் சபை சச்சங்க நிகழ்விலிருந்து ஒரு சீடன் இவர்கள் போல் எம் பின்னால் வருவானெனில் இல் சபை சச்சங்கம் வெற்றி கண்டது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கண்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வை காண்கின்ற பொழுதும் இது உங்களுக்கு மட்டும் தங்களுக்கு மட்டும் ஆற்றுகின்ற உரையல்ல, பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற உரை, கலியுகத்திற்கு ஆற்றுகின்ற உரை. காண்கின்றார்கள் ஒவ்வொருவனும் இறை ஆன்மீகவாதிகள் என்ற போர்வை போற்றிக் கொண்டு காவி என்ற அத்தகைய நிற உடை உடுத்திக் கொண்டு போலிகளாக வலம் வருவோர்கள் காண்கின்றார்கள். சித்தனை அழைக்கின்றார்கள். பொறாமை என்னும் நிலைக்குள்ளிருந்து உரையாடி இவனிடமிருந்து வருகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய வெப்பம் தாளாது காணாமல் செல்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இது உண்மையான இறை ஞான வெப்பம், உயர் ஞான சிவ வெப்பம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். எங்கு இருக்கின்றது? இவனுக்கு ஏதாவது கற்றுக்கொள்ள இதனிடம் இங்கு ஏதாவது உபகரணங்கள் உள்ளதா? உரைத்து பாருங்கள். இவனை இங்கிருந்து இறக்கி வைத்து உரைத்து பாருங்கள், உரைப்பானா என்று பார்க்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அமர்ந்திருப்பது அகத்தியன், சுமந்திருப்பவன் சிவமகா வாழை சித்தனுடைய சீடன் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. யாவருக்குள்ளும் சிவசூட்சம நூல் உள்ளது இவன் உரைக்கின்றவாறு காண்கின்ற காட்சிகள், தெரிகின்ற அற்புதமான நிலைகள், மூடா காட்சிகள், அவர்களுக்கு வருகின்ற சயன காலங்களில் காண்கின்ற கனவு நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உயர்மகா சிவசூட்சம நூலில் இருந்து தான் என்று உரைக்கின்றோம் யாம்.
ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு சீடனின் இல்லமும் பிரபஞ்ச மகா சபையாக ஜொலிக்கின்றது. காண்கின்றார்கள், இறை பேழையை காண்கின்றார்கள், சொர்ண முலாம் பூசப்பட்ட அத்தகைய அற்புதமான பேழைதனை காண்கின்றார்கள் யாவரும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன் ஆற்றுகின்ற உரைக்குள் இருக்கக்கூடிய அதிர்வு நிலைகளை ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து கொண்டு அற்புதமாய் தன் இல்லம் சபையோடு இணைய வேண்டும், இல் சபையாக மாற வேண்டும், தன்னோடு இணைந்தவர்களும் சபை நாடி வர வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும், இகலோக நிலையிலிருந்து சூட்சமமாய் விடுபட்டு காம குரோத லோப மதமாச்சரிய நிலைகளிலிருந்து விடுபட்டு வேறுபட்டு வந்து அமர்ந்து சிவமாக வளர வேண்டும் என்ற அவாவோடு நிற்கின்றார்கள் சீடர்கள் யாவரும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி எனில், இச்சீடன் வந்து சரணாகதி அடைந்து நிற்கின்ற பொழுது இவனை சார்ந்தவர்கள், இவன் உறவாளர்கள், இவன் சகோதரர்கள், இவனை ஏற்றுக்கொண்ட இவன் உறவாளர்கள், இவன் சபை செல்கின்ற பொழுது இவன் காவி நிற உடை உடுத்தி இவனை ஏற்றுக்கொள்கின்ற அற்புதமான சக உறவாளர்களின் நலன் பிரபஞ்ச மகா சபை கரத்தில் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புதமான நாமம், பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் அற்புதமான தலம், ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்தினை ஒருவன் ஏற்று நின்று எத்தகைய காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும் ஜெயம் நிச்சயம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. அவ்வாறு ஜெயம் பெற்றவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், நின்று கொண்டிருக்கின்றார்கள் எம் முன் என்று உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. இளவயது இருந்த பொழுதும் இளவயது அகவை இருந்த பொழுதும் அற்புதமாக இவனோடு இணைந்த சக மாணவர்கள், சக நண்பர்கள், சக உறவாளர்கள் எல்லாம் இவனை உதாசீனம் செய்கின்ற பொழுது, இவனை கேலி பேச்சுக்கள் பேசுகின்ற பொழுது, எங்கு செல்கின்றாய், பெரிய ஞான வித்வான்கள் செல்கின்றார்கள் காவி நிற உடை அணிந்து என்று உதாசீனம் செய்து கேலி பேசுகின்ற பொழுது இவன் உரைக்கின்ற ஒரே வார்த்தை, சென்று வந்து அங்கு அமர்ந்து பாருங்கள் என்ன நிகழ்கின்றது என்று உரைத்து அற்புதமாக சித்தனோடு இவன் அப்பனோடு வலம் வருகின்றானே இச்சீடன், ஆற்றல் கொண்ட இவனுடைய இல்லாளை தாயாக அப்பனாய் ஏற்று வலம் வருகின்ற அற்புதமான இளவயது சீடன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பாம்பாட்டியினுடைய அற்புதமான ஆற்றல் பெற்றவன், பாம்பாட்டி உள்ளிருந்து உரைக்கின்ற உரையாடல் நிலைதனை சித்தனுக்கு கூறுபவன் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய. இதுபோன்று ஒவ்வொரு சீடனையும் ஒவ்வொரு சித்தன் கரம் எடுக்கின்றான். வரும் காலமதிலே அகத்தியன் உரைக்கின்றோம், பல்வேறு சற்றங்க நிகழ்வில் உரைத்திருக்கின்றோம். இருந்த பொழுதும் வந்து அமர்ந்திருக்கின்ற புதிய தொடர்பாளர்களுக்கு உரைக்கின்றோம். இங்கு ஒரு சீடன் அமர்ந்திருக்கின்றான், சென்னையில் ஒரு சீடன் அமர்ந்திருக்கின்றான், பல்லவ தேயமதில் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றார்கள், நெல்லை மாநகரிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சீடனும் இறை சூட்சம நூலை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களில் இதுபோன்று மேடை அமைத்து 18 சித்தர்களை தாங்கி நிற்கும் சீடர்கள் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு சீடனையும் ஒவ்வொரு சீடன் தத்து எடுத்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். அவ்வாறு ஆற்றல் பெற்ற உண்மை ஞானத்தை அவரவர்கள் மெய்களுக்குள் இருந்து தட்டி எழுப்புகின்ற சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அப்பணியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம், புதிதாக ஒன்றும் உரைக்கவில்லை. அன்பு, சரணாகதி, ஞானம். அன்போடு சரணாகதி அடைந்தால் ஞானம் நிச்சயம் என்பதை சுருக்கமாக சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. சித்தனோடு அமர்ந்து உரையாடி பாருங்கள் அகத்தியன் கூறுகின்றோம். சிவகூரை தலம் என்று பிரபஞ்ச மகா சபை தலத்திலே அமர்ந்திருக்கின்றது. அங்கு அவனோடு வந்து உரையாடினாலும் மற்ற தலங்களில் இதுபோன்று சச்சங்க நிகழ்வுகளில் இவனோடு அமர்ந்து உரையாடி பாருங்கள். உண்மையில் அவனுடைய சரீரம் மட்டும் அமர்ந்திருக்க வேண்டும், அவன் சிந்தை இவனுக்குள் இருக்க வேண்டும். அவ்வாறு அமர்ந்து பாருங்கள், இவனை ஏற்றுக்கொண்டு உயர் சிவத்தை காணலாம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவன்தான் உண்மையான வாழும் குரு. தான் கற்றுக்கொண்ட அற்புதமான அத்துணை ஞான நிகழ்வுகள் கற்றுக்கொள்ளவில்லை, அவன் ஏற்று பெற்ற நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உள் செலுத்தப்பட்ட நிலையது, சிவம் விருப்பப்பட்டு உள்ளமர்ந்திருக்கின்ற தலமது என்று உரைக்கின்றோம் இவன் சரீரத்தை. ஓம் அகதீஷாய. அவ்வாறு சிவத்தை தாங்கி இருக்கும் சரீரம் கொண்ட வாழும் குரு எவன் ஒருவன் அவ்வாழும் குருவினை தன் சரீரத்திற்குள் அங்க அவயங்கள் தவிர வேற்று நிலையில்லா நிலையில் ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் உண்மையான ஞானி என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவன் பேச்சுக்கு எதிர்பேச்சில்லை, இவன் சொல்லுக்கு எதிர் சொல் இல்லை. குருவிற்கு மிஞ்சிய நிலை எது இருக்கின்றது? குரு அருள் இல்லையேல் திருவினுடைய அருள் இல்லை என்ற ஒற்றை வார்த்தை இதனை எவனொருவன் ஏற்று வலம் வருகின்றானோ இவன்தான் சீடர்கள் அனைவருக்கும் குலதெய்வம் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. குலதெய்வம் நாமத்தை கூட மறந்து விட்டார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம்.
குலதெய்வ ஆலயத்திற்குள் கூட வருடத்திற்கு ஒரு முறை செல்கின்ற நிலை கூட அல்ல எம் சீடர்களுடைய இல்லங்களில் உள்ளோர்களுக்கு. குலதெய்வம் எங்கு இருக்கின்றது? எம் வாழும் குருவின் வடிவம் தானடா குலதெய்வத்தின் வடிவம் என்று ஏற்று வந்து மகா சிவராத்திரி பெருவிழா அன்று அத்தகைய ஆலயங்களுக்கு செல்லாது வந்து அமர்ந்து இவனோடு நடக்கின்ற 4 கால ஜாம பூஜைகளிலே கலந்து கொண்டு இவன் உரையாடலை, அகத்தியன் உரையாடலை கேட்கின்ற பொழுது உண்மையான மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்த புண்ணிய நிலையோடு செல்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எங்கிருந்து வரும் இறை உரையாடல்? கற்றுக்கொள்கின்ற நிலை அல்ல, ஏற்றுக்கொண்ட நிலையிலிருந்து வருகின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். கற்றுக்கொண்டால் கற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். பல்வேறு இதிகாச புராண காப்பிய நூல்களை எல்லாம் கற்றுக்கொண்டால் ஒரு பக்கம் கற்றுக்கொண்டால் மறுபக்கம் காணாதிருக்கும். ஆனால் உண்மையான வாழும் குருவினுடைய அத்துணை பக்கங்களையும் காணாது அவனுடைய சிவப்பக்கம் ஒரு பக்கத்தை மட்டும் காண்கின்ற பொழுது அற்புதமான காப்பிய நூல்களுக்குள் இருக்கக்கூடிய சாராம்ச நிலைதனை கற்றுக்கொள்ளலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்துணை இறை நூல்களும் எதை பறைசாற்றுகின்றது? சரணாகதி அன்பு என்ற நிலையைத்தானே பறைசாற்றுகின்றது. அந்த அன்பு என்ற ஒரு சொல்லை எவனொருவன் தன் உள்ளத்தில் பதிய வைத்து அதனை செயல்படுத்துகின்றானோ அவன் அத்துணை காப்பியங்களாக வலம் வருகின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய ஆற்றல் கொண்ட காப்பியம் அகத்தியம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியத்திற்குள் அத்துணை காப்பியங்களும் இறை நூல்களும் இறை வேத புண்ணிய வடிவங்களும் அடக்கம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. அண்டமும் அடக்கம், அண்ட பிரம்மாண்டம் அடக்கம், சிவம் அடக்கம், சித்தம் அடக்கம், ஞானம் அடக்கம், யோகம் அடக்கம், தவம் அடக்கம், பிரபஞ்சம் அடக்கம், பஞ்சபூதம் அடக்கம் அகத்தியத்திற்குள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ அகத்தியத்தை அடக்கி ஆள்கின்ற ஒரு சிவமகா சித்த நிலைக்குள் அடங்குவது எப்பேற்பட்ட நிலை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியத்தை அடக்கி ஆண்ட நிலை, அகத்தியத்தை அன்பு என்னும் ஒற்றை ஆயுதத்தால் அடக்கி ஆண்ட பிரபஞ்ச மகா சபை தலத்தினுடைய வாழும் குருவிற்குள் அடங்குபவன் சிவத்திற்குள் அடங்கிவிட்டான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலையை உரைப்பதற்காகத்தான் அகத்தியன் ஓடி ஓடி வந்து இறைச்சொலிட்டு உரைத்துக் கொண்டிருக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. யுகம் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். எவ்வாறு மாற்றுவது? யுகத்தை அழித்து விடலாமா என்று பரந்தாமன் எழுந்தான் என்று உரைத்தானே, எழுந்த பரந்தாமனை நிற்க வைத்து கட்டளையிடுகின்ற ஒரு சபை எம் சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. மகாவிஷ்ணுடைய பேராற்றல் பிரம்மாண்டம், அது பிரபஞ்சம் அறிந்த உண்மை. அவன் எழுகின்ற பொழுது அவனை தடுப்பது யார்? அவதார நிலைகளோடு எழுந்து நிற்கின்ற பொழுது ஆற்றல் கொண்ட மகாவிஷ்ணுவை தடுத்து நிறுத்துவது யார்? எவரால் முடியும்? பல்வேறு சிவநிலைகளை உள்ளடக்கிய பிரபஞ்ச மகா பேராற்றல்களை உள்ளடக்கிய தவம் கண்ட பாதாள கங்கா நதிநீரிலே 11,000 யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்த நிலையால் மட்டுமே முடியும் என்று அகத்தியம் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை உரைக்க அகத்தியன் உடன் அமர்ந்திருந்து உரைக்க அமர்ந்தான் பரந்தாமன். என்ன செய்வது? யுகம் மாற வேண்டும் அல்லவா? அழிக்காமல் எவ்வாறு மாற்றுவது? யாங்கள் மாற்றி காட்டுகின்றோம் என்று அகத்தியம் சூளுரைத்தோம். ஓம் அகதீஷாய. அகத்தியம் சூளுரைத்த உரைதனை நிதர்சனமாக்கி கொண்டிருக்கின்றான் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவன் அது நிலையை நிதர்சனமாக மாற்றுவதற்குரிய அற்புதமான ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது? இங்கிருந்து வருகின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சரணாகதிக்குள்ளிருந்து வருகின்றது. இவனை ஏற்றுக்கொள்ளும் நிலைகளுக்குள் இருந்து வருகின்றது. புண்ணியம் புண்ணியம் என்று சித்தன் உரைக்கின்றானே, எதுவெல்லாம் புண்ணியம்? 14 லோகங்களில் இருக்கும் ஒட்டுமொத்த அவரவர்கள் ஆற்றிய புண்ணியம், தான தர்மங்கள் இட்டது, ஒரு கோமாதாவிற்கு சிறு கனி கொடுத்தது, செல்லும் வழியில் ஒருவனுக்கு 2 பொருளீட்டல் கொடுத்தது, 1 பொருளீட்டல் கொடுத்தது என்ற அத்துணை புண்ணியத்தையும் தனக்குள் கிரகிக்கக்கூடிய புண்ணிய நிலையில்லா புண்ணியங்களை எல்லாம் தன்னகம் கிரகித்த அற்புதமான சபை எம் சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவன் ஆற்றிய புண்ணியம் எங்கு செல்கின்றது?
அவனாற்றிய புண்ணியம் எங்கு செல்கின்றது? அத்தகைய புண்ணியத்தை ஏற்றுக்கொள்கின்ற புண்ணிய நிலை உள்ளில்லாது பூர்வ ஜென்ம பாவங்கள் உள்ளிருக்கின்ற பொழுது புண்ணியம் எங்கு செல்லும்? தடுமாறி பிரபஞ்சத்தில் அலைந்து கொண்டிருக்கும். அவ்வாறு தடுமாறி நிற்கின்ற புண்ணியத்தை எல்லாம் தன்னகம் பெற்றவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு புண்ணிய நிலைகள் தான் அகத்தியத்தை சூளுரைக்க வைத்தன பரந்தாமன் முன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு உரைத்த சூளுரையை நிறைவேறி கொண்டிருக்கின்றது. எவ்வாறு? இத்துணை நாள் எங்கு சென்றார்கள்? சிவமகா வாழைச்சித்தன் அகத்தியன் என்று பிதற்றி கொண்டிருக்கின்ற இவர்களெல்லாம், இவன் சீடர்கள் என்று உரைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்களெல்லாம் என்ற வினா எழும். திடீரென்று முளைத்திருக்கின்றார்கள். ஏதோ பொருளீட்டல் பெற வேண்டும் அல்லவா? இது பொருளீட்டல் பெறுவதற்குரிய ஒரு யுக்தி என்று கூட ஆராயக்கூடும் எவன் ஒருவனும். கடந்த 27-30 ஆண்டுகளாக அடித்தளமிடப்பட்டு கொண்டிருந்தது எம் சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கலியுக தேவ அற்புதமான ஆற்றல் கொண்ட சித்தனோடு இணைந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் இருந்து வருகின்ற பேராற்றலை அனைவரும் உணர வேண்டும். சீடர்கள் உணர்ந்த சீடர்களாக வந்து அமர வேண்டும். அச்சீடர்களை யுகமாற்ற நிகழ்வினுடைய படை வீரர்களாக பெற்றுக்கொண்ட பின்தான் சிவமகா வாழைச்சித்தனை அறிமுகப்படுத்த வேண்டும் பிரபஞ்சத்திற்கு என்று அகத்தியன் காத்திருந்தோம். காத்திருந்த நிகழ்வு ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியன் கொடுத்த அனுமதியின் பால் பறைசாற்று நிலை சாதனத்திலே முதலாக அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் ஆற்றிய உரையாடல் கண்டு இப்பிரபஞ்சமே நடுநடுங்கியது என்று உரைக்கின்றோம். பூவுலகமே நடுநடுங்கியது. எங்கிருந்தடா வந்திருக்கின்றார்கள்? வாழைச்சித்தன் என்று கூறுகின்றான், அகத்தியன் என்று கூறுகின்றான். ஆனால் உரைக்கின்ற உரையில் உண்மை இருக்கின்றது. மாற்று நிலை கொண்ட வழிபாட்டு நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய இவன் நண்பர்கள் கூட அங்கிருந்து அழைப்பு விடுக்கின்றார்கள். சீடனே, மானிடனே, உரைப்பது அனைத்தும் உண்மையடா, எங்கிருந்தடா வந்தது ஆற்றல் என்று விளங்குகின்றார்கள். என்னோடு தானா 25 ஆண்டுகள் இருந்தாய், எங்கு சென்று இத்தகைய நிலையை கற்றுக்கொண்டாய் என்று கேட்கின்றார்கள். என்ன கூறுவது சீடன்? உண்மையை கூறினேன். சித்தனோடு ஒரு இறை சிவத்தோடு பயணப்பட்டேன் என்று அவன் கூறுகின்றான். ஒரு மத குருமார் உருவாக வேண்டுமெனில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவன் கற்க வேண்டும், முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். 15 ஆண்டுகள் இத்தகைய சொற்பொழிவு நிலைகள், உரையாடல் நிலைகள், தத்துவ நிலைகளை எல்லாம் கற்க வேண்டும். அவனுக்கு தேர்வு நிலை உள்ளது, பின் தேர்ச்சி நிலை உள்ளது. அத்தேர்ச்சி பெற்றால்தான் அவன் மத குரு போதகராக மாற முடியும். அத்துணை நிலைகளையும் சிவத்தை கண்ட சித்தனோடு இணைந்த அத்தகைய புண்ணிய நிலையால் தேர்வு நிலையில் சூட்சமமாய் தேர்ச்சி பெற்று இவன் வைத்த அற்புதமான அத்துணை சோதனை நிலைகளுக்குள்ளெல்லாம் இவனோடு கலந்திருந்து இவனை உண்மையாக ஏற்றுக்கொண்ட நிலையில் இவன் அகத்தியன் என்னும் நாமம் தாங்கினான் என்று உரைக்கின்றோம். அகத்தியனாக மாறவில்லை எனில் எவ்வாறு அகத்தியன் நாமம் அகத்தியன் சூட்ட முடியும்? இவன் நாமம் வேற்று மத நாமம் என்று உரைக்கின்றோம். நாமம் எதுவென்று கேட்கின்ற பொழுது இவனுக்கு சங்கடமாக இருக்கும். எவ்வாறு உரைப்பது? சிவகுருவாக அமர்ந்து கொண்டு இருக்கும் சித்தனோடு இணைந்த அகத்தியன் என்னும் அத்தகைய நிலையை தாங்கி நின்று உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது என் நாமத்தை எவ்வாறு உரைப்பது என்று இவனும் சங்கடப்பட்டு சித்தனும் சங்கடப்பட்டு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அகத்தியன் யாம் உரைத்தோம், இவனுக்கு என் நாமம் விடுவென்று. அந்நாமம் பெறுவதற்குரிய அற்புதமான ஆற்றலினை தாங்கிய நிலை இச்சபை பெற்ற அத்தகைய காலத்தில் தான் அகத்தியன் அனுமதி வழங்கினோம். இச்சித்தனை உலகுக்கு பறைசாற்ற என்று உரைக்கின்றோம். யுகம் அறியாத சித்தன் இனி யுகம் மாறி அறியும் சித்தன் என்று உரைக்கின்றோம். சித்தனை வழிபட்டு அவன் தாளடி நிழலிலே வருகின்ற சீடர்களின் தாழ்தனை பிரபஞ்ச மகாசபையின் வாழும் குருவான சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்கள் என்கின்ற அற்புதமான நிலையோடு வளம் வரும் சீடர்கள் மிதிக்கின்ற காலடி மண்ணெடுத்து நெற்றியில் பூசும் காலம் நிச்சயம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். உடுத்தியிருக்கும் காவிநிற உடை என்பது இவன் கொடுத்து உடுத்தக்கூடிய உடையல்ல, அவர்களாக இவனை ஏற்றுக்கொண்டு உண்மையான நிறம் எது, உண்மையான துறவர நிறம் எது என்று ஏற்றுக்கொண்டு அணிந்து கொண்டிருக்கும் நிலை என்ற இது இகலோகத்தில்
பரலோகத்தை காணும் நிலை. எவரையும் காவி நிற உடை உடுத்தி கானகம் சென்று அமருங்கள், அனைத்தையும் இழந்து வாருங்கள் என்று உரைக்கவில்லை அகத்தியர். மனைவி மக்கள் பேர குழந்தைகளோடு சந்ததியர் செல்வங்களோடு அத்துணை 16 செல்வங்கள் அல்ல, பிரபஞ்ச செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு காவி நிற உடைதனை உள்ளுக்குள் உடுத்தி வாருங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உள்ளுக்குள் அணிந்து கொள்ள வேண்டும் காவி நிற உடைதனை. இல்லறம் நல்லறமாக மாற்றப்பட்டு அவனே துறவரத்திற்கு தகுதியான நிலை பெற்று சித்தனோடு வந்து அமர்கின்ற பொழுது குடும்பங்களோடு குடும்பமாக வந்து அமர்ந்து துறவரம் மேற்கொள்கின்றார் என்று உரைக்கின்றோம். இது இல்நிலையில் உயர் அறம் கண்டவனுக்கு சபையில் இருந்து வழங்கப்படும் துறவரம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். எவன் ஒருவனும் திருமணம் செய்யாது ஆணோ பெண்ணோ சபை நோக்கி வந்தால் அனுமதி இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உயர் அறமாம் இல்லறத்தை கடைபிடித்து நல்நிலையாய் உண்மை ஞானம் எதுவென்று சித்தனிடம் அமர்ந்து ஏற்று பெற்று வளம் வருவதே இகலோகத்தில் துறவரம் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக பரலோக வாழ்வினை வாழும் காலங்களிலே காணச் செய்கின்ற கானகம் காணா எம் சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அச்சபை நாடி வந்த சீடர்களே, அருள் பெரு ஆற்றல் இவனிடம் உள்ளது, இவனே உண்மையான வாழும் குரு என்று ஏற்று நிற்கின்ற அனைத்து சீடர்களுக்கும், எம்மோடு பயணித்து வந்த அற்புதமான சீடர்கள் யாவருக்கும், இல் சபை கண்ட சீடனுக்கும் இல் சபை கண்டு கொண்டிருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும், ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து இறைமகா சபையை உற்று நோக்கி உயிர் மூச்சாய் சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். இந்நிலை இவன் உரைத்தான் கரூர் சித்தன் என்று. ஏற்றம் கொண்ட தலம் உயர்மகா இறை தலம். சிவத்திற்கு கட்டளையிடுகின்ற ஆற்றல், இறைவனுக்கு கட்டளையிடுகின்ற ஆற்றல் எவனுக்கு உள்ளது? நாம் உரைத்தோமே, அகத்தியன் தடுத்தார் கொண்டதால் பரந்தாமன் நின்றான் என்று. சிவத்திற்கு கட்டளையிடும் ஆற்றல் சித்தர்களுக்கு உள்ளதென்று அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தர்களுக்கு மட்டும்தான் உள்ளது. சித்தர்களை உணர்ந்த சீடர்களுக்குள் இருக்கும் சித்த நிலைக்கு மட்டும்தான் உள்ளது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு கரூர் சித்தன் என்று உரைக்கின்றோம். சிவம் உள்ளில்லையோ? சிவம் உள்ளில்லாத ஆலயம் எதற்கு திறந்திருக்க வேண்டும்? மூடுங்கள் கதவை, எருக்கு முளைக்க வேண்டும் என்று கூறி மானூரில் சென்று அமர்ந்து விட்டான் என்று உரைத்தானே உண்மை. அவ்வாறு அமர்ந்தவனை சித்தனே நைவேத்தியம் நடைபெற்று கொண்டிருந்தது, அவ்வேளை வர முடியவில்லை, வா என்று அழைத்த போது அடுக்கு ஒருவன் இட்டு என்னை அழைத்து செல் என்று கரூரான் உரைத்த உரை கேட்டு சிவம் கட்டளையை ஏற்று அழைத்து சென்று அமர வைத்தான் ஆலயத்தில் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு இந்நிலைதான் பிரபஞ்ச மகாசபையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு நடக்கின்றது? சஷ்டி ஏகாதசி வாசி பெருநாள், முழுமதி திருநாள், கோமாதா பூஜைகளிலே அத்துணை இறை பிரபஞ்ச ஆற்றலெல்லாம், நந்தினி உள்ளிட்ட ஆற்றலெல்லாம் கோமாதாவின் மேல் வந்து நிச்சயமாக அமர்ந்திருக்க வேண்டும் என்பது சிவத்தின் கட்டளை. அவ்வாறு சிவம் எவ்வாறு கட்டளையிடுகின்றது அத்துணை கணங்களுக்கும்? எங்கிருந்து வர அத்தகைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? தன்னை இழந்து தன்னை தாரை வார்த்த அற்புதமான ஒரு உயர் பிரபஞ்ச மகாசபையினுடைய வாழும் குரு அர்ப்பணித்து அமர்ந்திருக்கின்றான். பாவசாப விமோசன நிலைகள் வேண்டி வருகின்ற சீடர்களுக்கு அவனுடைய தவ நிலைகளின் மூலமாக, அவன் ஜீவநாடிகளின் மூலமாக அவரவர்கள் கர்ம வினைகளை போக்கிக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு ஜீவநாடிகளினுடைய ஒட்டுமொத்த பேராற்றல், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவ ஏடுகளினுடைய அத்துணை பேராற்றலையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சிவமகா பேழை வேண்டும். அப்பேழை மூலமாக அவன் பாவசாப விமோசன நிலைகள் வரும் சீடர்களுக்கு வழங்க வேண்டும். அதன் மூலமாக அச்சீடர்கள் ஞானியர்களாக மாறி யுகமாற்ற நிகழ்வு நிகழ வேண்டும் என்ற ஒற்றை நிலைக்காக சிவம் கட்டளையிடுகின்றார் கணங்களுக்கு. அவ்வாறு சிவம் கட்டளையிடுகின்ற நிலைதனை அகத்தியனிடமிருந்து பெற்றார் சிவம் என்று உரைக்கின்றோம். அகத்தியம் கட்டளையிடுகின்ற நிலை எங்கிருந்து வந்தது? உயர் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அகத்தியம் சிவத்திற்கு கட்டளையிட சிவம் கட்டளை இட்டிருக்கின்றார். புனர்ஜென்ம கோமாதா பூஜையை கண்டு சரணாகதியோடு இவனை ஏற்றுக்கொள்கின்ற சீடர்களுக்கு இடர் இன்னல் நிலைகள் கலியுகத்தில் விடுபடுகின்றது என்று உரைக்கின்றோம். விடுபடுகின்ற நிலைகள் என்னென்ன?
என்னென்ன இடர்நிலைகள் இகலோகத்தில் வருமோ ஒரு மானிடனுக்கு அவனுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் கர்ம வினையை வேறறுக்கின்ற அற்புதமான ஆற்றல் தன்னை தன் கரம் இருந்து ஆற்றி அவர்களுக்கு நல் வினைகளை உள்புகச் செய்து ஆற்றலோடு வளம் வர செய்கின்றான். ஞான நிலையோடு இவனுடைய அற்புதமான குறிக்கோளான யுகமாற்ற நிகழ்விற்குரிய படை வீரர்களாய் அவர்களை இவனோடு என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சிவத்திற்கு கட்டளையிடும் ஒரு சபை எம் சபை அகத்தியன் சபை என்று உரைத்து ஏற்றம் கொண்ட சபைதனிலே வந்து அமர்ந்து இச்சீடனை யாம் உரைத்தோம் முகப்புரையில். இச்சீடனை சித்தனிடம் தாரை வார்த்த இல்லால் எழுந்து நிற்க அகத்தியன் ஆணையிடுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வாழும் காலமதிலே இகலோகத்தில் பொருளீட்டல் நிலைதனை சம்பாதித்து கொண்டிருக்கின்ற அத்தகைய வேலைதனிலும் சிவனோடு இவனோடு சிவனோடு சிவமகா வாழை சித்தனோடு பயணித்திருக்கின்ற அற்புதமான காலமதிலே படிப்படியாக சிவத்தை உணர்ந்து இவனோடு பயணித்த காலமதில் இகலோக பொருளீட்டல் நிலையிலிருந்து விடுபட்டு அத்தகைய இல்லத்தினை அகத்தியன் கண்டுகொள்ள அகத்தியன் இல்லத்தினை கண்டுகொள்ள அத்தகைய மாற்று சூழல்தனை உருவாக்கி இச்சீடனை இவனுக்கு தாரை வார்த்த அற்புதமான உயர் சீடர் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். ஓம் அகதீஷாய நமக. இவன் இல்லத்தை அகத்தியன் கண்டு கொண்டிருக்கின்றான், அமர்ந்திருக்கின்றான். அகத்தியன் பரந்தாமனாக திருமுருக பெருமானாக அவதார நிலைகளாக இல்லத்திற்கு காவலிடப்பட்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய. சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு நொடி பொழுது கூட மீதமில்லாது காவல் புரிகின்றார்கள். அகத்தியனோடு இணைந்து என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக இவனுடைய வாரிசுகள் யாவற்றையும் அகத்தியன் கரம் எடுத்து சந்ததியர் உள்ளிட்ட யாவற்றையும் அகத்தியன் கரம் எடுத்து அவர்களுக்கு வருகின்ற இடர் இன்னல் நிலைகளை தடுத்து அவர்களை நல் சுகபோக நிலைகள் வாழ்வு நிலைகளை வழங்கி இருக்கின்றோம் அகத்தியன் என்று பெருமகிழ் அடைகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு நிலை பெற்ற சீடர்களே எம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள், வலம் வருகின்றார்கள், சித்தனோடு வலம் வருகின்றார்கள் என்ற அகமகிழ்வோடு அற்புத நிலை கொண்ட இல் சபை சற்சங்க நிகழ்விலே உம்மோடு இல்லால் மலையர் உமது சந்ததியர் உமது தாய் தந்தையர் யாவருக்கும் அகத்தியன் யாம் ஆசி வழங்கி மகிழ்ந்து எம் சீடர்கள் யாவருக்கும் இல்சபை புலகாங்கித நிலையோடு அகத்தியன் ஆர்வ நிலையோடு அதிமிகுந்த மகிழ்வு நிலையோடு சற்றங்க நிகழ்விலே ஆசி வழங்கி அமர்கின்றோம் சீடனே. ஓம் அகதீஷாய நமக. உமது இல்ல பூஜை அறையில் வைத்து அற்புதமாய் அகத்திய நாமம் உரைத்து அதிகாலை வேலைதனில் வணங்கி வர உம்முடைய இடர் இன்னல் நிலைகள் யாவையும் உம்மிடமிருந்து அகன்று அற்புதமான சுகபோக நலவாழ்வு பெற்று இறைஞான சபைதனிலே உயர் சீடனாய் முதன்மை சீடனாய் அற்புதமாய் வலம் வர ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நமக.